பொருள், புகழ், பட்டம், பதவி வேண்டும். அத்துடன் நித்திய வாழ்வின் பேரின்ப மோட்சமும் வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து வேண்டாம். இதுதான் தற்காலத்தில் பெரும்பாலானோரின் போக்கு. 19ஆம் நூற்றாண்டு அமெரிக்க வாசியாகிய அதோனிராம் ஜட்சனின் இளமை எண்ணமும் இவ்வாறே இருந்தது. அதோனிராம் ஜட்சன் மல்தேனில் உள்ள மசாசூட்ஸ் என்ற இடத்தில் 1788ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது தந்தை ஜட்சன் ஒரு போதகர். அதோனிராம் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற போது ஜேக்கப் ஈமாஸ் என்பவர் நண்பனாக கிடைத்தார். அந்த நண்பர் கடவுள் இல்லை என சாதிக்க கூடியவர். இருவரது ஆவலும் நகைச்சுவை, நாடகம், படிப்பு என பொதுவாயிருந்தபடியால் இருவரும் நண்பர்களானார்கள். தனது பட்டப்படிப்பை முடித்து வீட்டிற்கு வந்த பொழுது அதோனிராம் முழு நாஸ்திகனாக மாறியிருந்தார். தன் பெற்றோரிடம் கடவுள் இல்லை என வாதம் புரிந்தார். 21 வயதை எட்டியிருந்த அதோனிராம் புதிய உலகை காண எண்ணி அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரத்தை நோக்கி பயணமானார். அங்கு கண்டதெல்லாம் இவர் கண்களுக்கு இதமாகவும் மனதிற்கு எழுச்சியூட்டுவதாகவும் இருந்தது. அங்குள்ள ஒரு நாடக கம்பெனியில் வேலைக்கு அமர்ந்தார். 1 வருடம் கழிந்த பிறகு செப்பீல்டு என்ற இடத்தை சுற்றி பார்க்க தனது குதிரையின் மேல் பயணமானார். அங்கு ஒரு இளம் போதகரை சந்தித்து பேச வேண்டிய சூழ்நிலையில் அப்போதகரின் பேச்சு கடவுளையும் மெய் பக்தியை பற்றியும் அமைந்திருந்தது. அது ஜட்சனுக்கு அதிக எரிச்சலையும் சலிப்பையும் உண்டாக்கினது. அன்று இரவு தங்க ஒரு சத்திரத்திற்கு சென்றார். சத்திர காப்பாளன் ஒரே ஒரு அறை மாத்திரம் காலியாக இருப்பதாகவும் அந்த அறைக்கு பக்கத்து அறையில் ஒரு நோயாளி மரண தருவாயில் இருப்பதால் அவன் இரவெல்லாம் சத்தமிடுவான் எனவும் கூறினான். ஜட்சனுக்கு மிகவும் களைப்பாய் இருந்ததால் எதுவானாலும் பரவாயில்லை என அந்த அறையை கேட்டு வாங்கி கொண்டார். இரவெல்லாம் அவருக்கு தூக்கம் வரவில்லை. ஏனெனில் பக்கத்து அறைக்கு மருத்துவர்கள் வந்து போகும் சத்தமும் நோயாளியின் மரண அலறல் சத்தமும் இவர் தூக்கத்தை கெடுத்தது. மரணத்திற்கு பின் என்ன என்பதை பற்றிய எண்ண ஓட்டம் அந்த இரவில் ஜட்சனுக்குள் அலைமோதியது. மரணம் என்றால் என்ன? பக்கத்து அறையில் கத்தி கொண்டிருந்தவனோ வாலிபன். அவன் இந்த மரணத்திற்கு ஆயத்தமாய் இருந்திருப்பானா? மரணத்திற்கு பிறகு அவன் எங்கு போவான்? போதகரான என் தந்தை சொல்வது போல் நரகம் என்று ஒன்று உண்டா? இல்லை இல்லை, என் நண்பன் ஈமாஸ் சொல்வானே, நரகம் என்று ஒன்று இல்லவே இல்லை, மரணத்துடன் நம் வாழ்வு முடிந்துவிடும் என்று. இதை குறித்து எப்படியாய் கேலி சிரிப்பு சிரிப்பான். ஒருவேளை அவன் இப்படிப்பட்ட மரண பயத்திற்கும் திகிலூட்டும் நினைவிற்கும் மிக ஞானமான பதிலை வைத்திருப்பான். ஒருவேளை அவன் இந்த நோயாளியின் அருகில் இருந்திருந்தால் இப்படி இவன் மரண ஓலமிட்டிருக்க மாட்டான் என்று நினைத்து கொண்டார் ஜட்சன். அதிகாலை வேளையில் அவ்வறையில் இருந்து எந்த ஒரு சத்தமும் வரவில்லை. மறுநாள் காலை சத்திர காப்பாளனிடம் அந்த வாலிபனுக்கு என்ன நடந்தது என விசாரித்தார். உங்களது வயதையுடைய வாலிபனான அவன் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் படிப்பை முடித்தவன் என்று சத்திரக்காரன் சொல்ல ஆர்வ மிகுதியால் அதோனிராம் அவரது முழு பெயரையும் விசாரிக்க நேற்று அவ்விதம் மரண ஓலமிட்டவனை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் ஜட்சன். அதோனிராமுக்கு உலகமே ஒரு நிமிடம் தலைகீழாக சுற்றியது. பக்கத்து அறையிலிருந்து அலறியது தன்னுடைய ஆருயிர் நண்பன் ஈமாஸ் என்பதையும் இப்போது அவன் இறந்து விட்டான் என்பதையும் நம்ப இயலவில்லை. கடவுளே இல்லை என சாதித்து உலகத்தின் எல்லா கேள்விக்கும் பதிலையுடைய அவனது ஓலம் அவரை வாட்டி வதைத்தது. தன் வீட்டிற்கு வந்ததும் தான் ஏதாவதொரு இறையியல் கல்லூரியில் இணைந்து படித்து சத்தியத்தை அறிய வேண்டுமென தீர்மானித்தார். வேதாகம கல்லூரியில் சேர்ந்த 3வது மாதம் 1808ஆம் ஆண்டு டிசம்பரில் தன்னை முழுவதும் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்த பின் பிரிட்டிஷ் போதகர் ஒருவர் எழுதிய மிஷனரி சவாலை தரும் ஒரு கைப்பிரதியை வாசித்தார். அன்றிலிருந்து அவரது உள்ளம் மிஷனரி பாரம் பெற்றது. அவர் படித்த ஆண்டோவர் வேதாகம கல்லூரி வெளிநாட்டு மிஷனரி ஊழியத்தை அவ்வளவாக உற்சாகப்படுத்தவில்லை என்றாலும் இவரும் சாமுவேல் மில்ஸ் என்ற மற்றொரு மாணவனும் ஏனைய மாணவர்களுடன் சேர்ந்து மிஷனரி பணிக்காக ஜெபிக்க ஆரம்பித்தனர்.
இதுவே அமெரிக்க வெளிநாட்டு ஊழியங்களுக்கு வித்தாக அமைந்தது. மிஷனரி தரிசனம் கொண்ட இந்த மாணவர்கள் வைக்கோல் போர் அருகில் தவறாமல் கூடி ஜெபித்து தங்களையும் மிஷனரிகளாக அர்ப்பணித்து கொண்டனர். இதற்கிடையில் கிறிஸ்துவை அறியாத மக்களை குறித்த பாரத்தை கொண்ட நான்சி ஹேசில்டனை 1812ஆம் ஆண்டு அதோனிராம் மணந்தார். திருமணமான 13 நாளிலேயே அதோனிராமும் நான்சியும் மிஷனரியாக இந்தியாவுக்கு புறப்பட்டனர். அப்பொழுதுள்ள நாட்களில் இந்திய கிழக்கிந்திய கம்பெனியினர் இவரை இந்தியாவிற்குள் அனுமதிக்கவில்லை. கலப்பையில் கை வைத்தாகிவிட்டது, இனி பின்னிட்டு திரும்ப கூடாது என மனதில் தீர்மானம் பண்ணினவராய் தேவனுடைய சித்தத்தை அறிய முயற்சி செய்தார். இறுதியாக பர்மாவில் உள்ள ரங்கூன் போய் சேர்ந்தனர். தங்களை பற்றியதான தேவனுடைய திட்டவட்ட நோக்கம் பர்மாவில் தேவனுடைய ஊழியம் செய்வதே என கண்டு கொண்ட ஜட்சன் தம்பதியர் அங்கு தேவனுடைய வசனத்தை விதைக்க ஆரம்பித்தனர். அந்நாட்களில் பர்மாவில் ஒரு மிஷனரி கூட இல்லை. எரிகிற வெயிலிலும் புழுதி நிறைந்த ரசன் நகரத்திலும் மனச்சோர்வை உண்டாக்கும் சேறு நிறைந்த தெருக்களிலும் ஊழியம் செய்தனர். புத்த மதத்தை அதிகமாக பின்பற்றிய பர்மிய மக்கள் மத்தியில் சாதி வேறுபாடு இல்லை. ஆனால் பர்மிய அரசன் பர்மாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் உள்ளத்தையும் சொந்தமாக்கி அவர்களை அடிமையாக நடத்தி வந்தான். எந்த பர்மிய அரசனும் வேறு மதம் அங்கு பரவுவதை அனுமதிக்கவில்லை. நித்திய கடவுளை குறித்த நம்பிக்கையே அவர்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் பணிபுரிந்தார். அந்நாட்களில் பர்மாவில் கொடுங்கோல் ஆட்சியில் ஆர்வம் கொண்ட ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவ்வரசனின் ஒவ்வொரு விருப்பமும் நாட்டின் சட்டமாக மாறியது. அரசரும் மக்களும் நாட்டின் மதம் புத்த மதம் என கருதி வந்தனர். அம்மதத்தை ஏற்றுக்கொள்ளாத எவரும் குற்றம் புரிந்தவர்களாக கருதப்பட்டு மரண தண்டனைக்கு ஆளானார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கு பணிபுரிய ஆரம்பித்தனர் ஜட்சன் தம்பதியினர். முதலில் பர்மிய மொழியை நுட்பமாக கற்றுக்கொள்ள தினமும் 14 மணி நேரம் செலவழித்தனர். இவரது மனைவி நான்சியோ மற்றவர்களுடன் நன்றாக பேசி எளிதில் பர்மிய மொழியில் பேச கற்றுக்கொண்டார். கை எந்திரத்தை கொண்டு அநேக கைப்பிரதிகள் அச்சிட்டு வெளியிட்டனர். ஒரு நாள் இவரது கைப்பிரதியை படித்துவிட்டு ஒரு மனிதன் வீடு தேடி வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அறிந்து கொள்ள இன்னும் புத்தகங்கள் தேவை என கேட்டான். உடனே தான் மொழிபெயர்த்து முடித்திருந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை அவனிடம் கொடுத்தார். இப்படியாக தாகமுள்ள ஆத்துமாக்களை தேவன் அங்கு எழுப்ப ஆரம்பித்தார். 6 வருடங்கள் தினமும் 15 மணி நேரம் பாடுபட்ட பிறகு முதலில் மாஸ்ரன் என்பவர் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அவரை தொடர்ந்து 18 பேர் ஞான ஸ்நானம் எடுத்தனர். இதற்கிடையில் அதோனிராம் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து முடித்து அதை அச்சிட்டு வெளியிட்டார். இவர்களது குடும்ப வாழ்வில் முதல் குழந்தை இறந்தே பிறந்தது. 2வது குழந்தையும் 8வது மாதத்தில் இறந்து போயிற்று. தட்ப வெப்பநிலை ஒத்துக்கொள்ளாமல் ஜட்சனின் மனைவி நான்சி அடிக்கடி சுகவீனமானார். தேவனின் கிருபை இவர்களது கடின நேரத்தில் தாங்கினதால் ஊழியத்தில் முன்னேறி சென்றார். ஊருக்கு வெளியே இருந்த தங்களது மிஷன் பங்களா குறித்து திருப்தி இல்லாத ஜட்சன் ஜனக்கூட்டம் மத்தியில் தங்களது வீடு அமைய வேண்டும் என்று வீட்டை மாற்றினார். இன்னும் மக்களுடன் மக்களாக பழக வேண்டும் என்று தனது தரிசனத்தின்படி மடம் போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். இது எல்லா மக்களுக்கும் திறந்த வாசலையுடைய பொதுவானது. யாரும் இங்கு வந்து இளைப்பாரி போதகத்தை கேட்கலாம், விவாதிக்கலாம் என்று கூறி தனது பங்களாவை ஒரு பொது இடமாக அமைத்தார். அங்கு ஞாயிறுதோறும் இயேசுவின் அருளை நினைத்து மக்கள் புகழ்ந்து பாடி துதித்தனர். ஆராதனை முடிந்த பின் முற்றத்திற்கு சென்று பாய் ஒன்றில் அமர்ந்து மணிக்கணக்காக அதோனிராம் கிறிஸ்துவின் ரட்சிப்பை அறிவிப்பார். பிரிட்டிஷ் தேசத்திற்கும் பர்மாவிற்கும் யுத்தம் மூலவே மிஷனரிமார்கள் எல்லாம் ஒற்றர்களாக கருதப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதோனிராமும் சிறையில் அடைக்கப்பட்டார். 20 மாதங்கள் 6 வாரங்கள் கழித்து விடுதலை அடைந்தார். அவர் வீடு திரும்பிய போது இவரது மனைவி சுகவீனமாயிருந்தார். பிரிட்டிஷாருக்கும் பர்மியருக்கும் சமாதான மனப்பான்மையை நிலவச் செய்வதையும் கிறிஸ்தவ மத போதனைக்கும் சுதந்திரம் அளிப்பதையும் கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு உதவியளிக்க ஜட்சன் வெளியூருக்கு அழைக்கப்பட்டார். ஜட்சன் திரும்புவதற்குள் இவரது மனைவி ஒருவித காய்ச்சலால் பீடிக்கப்பட்டார். மருத்துவ நிபுணர்கள் எல்லாம் எவ்வளவு
எவ்வளவோ முயன்றனர், பயனில்லை. 1826 அக்டோபர் மாதம் 24 நான்சி ஹாசல்டன் மரித்தார். 6 மாதத்திற்கு பிறகு இவரது 3வது குழந்தையும் மரித்து போனது. இதனால் அதிக மனச்சோர்வுக்குள்ளான ஜட்சன் மனநோயினால் சில காலம் அதிக கஷ்டப்பட்டார். உடன் ஊழியர்களின் அன்பினால் உடல் நலம் தேறினார். அதன்பின் முன்பை காட்டிலும் அதிக ஊக்கத்துடன் சிறந்த பணியாற்றினார். மனைவியின் மறைவுக்கு பின் 24 ஆண்டுகள் அங்கேயே பணியாற்றினார். 1834 வேதம் முழுமையையும் பர்மிய மொழியில் மொழிபெயர்த்து முடித்தார். பர்மிய மொழி அகராதியின் பெரும் பகுதியையும் தொகுத்து முடித்தார். இவரது மறைவின் போது பர்மியர்களிடையேயும் கரேன்களிடையேயும் உருவாக்கப்பட்ட 63 தேவாலயங்களும் அநேக சபைகளும் இருந்தன. இவர் நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார். திடீரென்று சுயரோக நோய் இருப்பதாக இவர் சரீரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. தன்னுடைய 62ஆம் வயதில் 1850 தன்னுடைய சுகவீனத்தின் பேரில் கடல் யாத்திரை சென்றபோது நடுக்கடலில் மரணமடைந்து கடலில் அடக்கம் பண்ணப்பட்டார். அன்று ஜட்சன் பர்மாவில் ஏற்றிய கிறிஸ்தவ தீபம் இன்றும் சுடர்விட்டு எரிகின்றது. இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, எத்தனை பாடுகள், எத்தனை இழப்புகளுக்கு மத்தியில் தேவன் தனக்கு கொடுத்த பணியை செய்து முடித்தவர் அதோனிராம் ஜட்சன். தேவனுடைய சுவிசேஷ பணியை தேவனை அறியாத இடத்தில் செய்வதற்கு இன்றைக்கும் அழைப்பு உனக்கு கொடுக்கப்படுகிறது. உன் வசதி வாய்ப்புகளை விட்டு தேவன் காட்டும் இடத்திற்கு செல்ல நீ ஆயத்தமா? கிறிஸ்துவின் அன்பு உன்னை நெருக்கி ஏவவில்லையோ?